ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க. நம்ம சட்டுன்னு இப்போ செய்கிறதுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இது. அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம நெய் சாதம் வச்சு சாப்பாட்டு அரிசியில் தாங்க, வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நம்ம பிரியாணி அரிசி, சீரக சம்பா எதில் வேணாலும் செய்யலாம். எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாப்பாட்டு ரைஸில் கூட நம்ம செய்யலாம். அதுக்கு சூப்பரான ஒரு காளான் கிரேவியோ பன்னீர் கிரேவியோ வச்சோம்னா செம்மையாக இருக்கும் சாப்பாடு. இன்றைக்கி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் சாப்பிட்டே பழகி போச்சா, நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக சாப்பிட்லாமே அப்படின்ற மெத்தடில் தான் இன்றைக்கி இது செஞ்சுருக்கேன். குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து அதோட 2 பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அரிசியை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும். சாப்பாட்டு அரிசி தான், நீங்கள் பிரியாணி ரைஸோ சீரக சம்பா எது வேணாலும் செய்யலாம். நான் இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நான் ஊற வச்சேன். இதை நல்லா வதக்கிற வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய்யிலேயே முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கணும். நான் மறந்துட்டேன். அதை வந்து நான் கடைசியில் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த பாருங்கள், நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி வந்து நம்ம இப்போ உங்களுக்கு குக்கரில் நம்ம சாப்பாட்டு ரைஸுங்கிறதுனால உங்கள் சாப்பாட்டு ரைஸு 1க்கு 2 பங்கா 1.5 பங்காங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து தண்ணி வச்சுக்க வேண்டியதான். தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு உப்பு வந்து ஒரு கல் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். போட்டுட்டு நான் கடைசியில் முந்திரி பருப்பு வறுத்து அதில் கொட்டுறதுக்காக வறுத்து வச்சுருக்கேன். விசில் நல்லா 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் சாப்பாடு ரைஸ் எவ்வளோ நேரம் வேகுமோ அந்த அளவுக்கு வச்சு 2 விசில்லே வெந்துடும். நம்ம கரெக்டாக தண்ணியில் வச்சோம்னா 2 விசில்லே வெந்துடும். அதுக்கப்புறம் காளான் கிரேவி செய்கிறேன். காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை மட்டும் போட்டிருக்கேன். போட்டு அதில் வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். காளானை நல்லா கட் பண்ணி 2 காளான் வாங்கியிருக்கேன். காளான் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா கழுவிட்டு மண் இருக்கும், அதனால் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். கரண்ட் வேறு போயிடுச்சு. கரண்ட் போனோடனே உங்களுக்கு வீடியோவில் டிம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். குக்கர் விசில் வந்து 2 விசில் தான். எங்கள் விசில் வந்து 2 விசில் வச்ச உடனே நம்ம எடுத்து அடுப்புலேயே வச்சிடக்கூடாது. வச்சோம்னா தான் நம்மளுக்கு குழஞ்சி போயிடும். 2 விசில் நம்மளுக்கு ஓகே வெந்துடும் அப்படின்னா எடுத்து குக்கரை எடுத்து கீழே வச்சுருங்க. நம்ம அடுப்புலேயே வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது குழஞ்சிருது. நான் 2-3 ட்ரை அந்த மாதிரி பார்த்துருக்கேன். கரெக்டாக அரிசி 2 விசில் வேகமாக 3 விசில் வேகமாக 3 விசில் வச்சுட்டு நம்ம 2ஓ 3ஓ உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி வச்ச உடனே வெந்துடும். அப்போ அதை வந்து எடுத்து நம்ம கீழே வச்சிடணும். அடுப்புலேயே இருந்தால் அந்த ஹீட்லேயே அது குலையுது. ஸோ இது ஒரு டிப்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு காளான் கிரேவிக்கு நான் நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் நான் இதில் காளான் சேர்த்துக்க போகிறேன். அதுபோல் நம்ம மசாலாவே இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூளும் கண்டிப்பாக போடுங்க. 1-1.5 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போடுங்க. அப்போ தான் கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு காளான்லேயே மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக மல்லித்தூள், கரம் மசாலா தூள் தேவைனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எதுவும் போடலை. கரம் மசாலா தூள் இல்லாதனால நான் போடலை. இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ போட்டுக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது இப்போ மஞ்சத்தூள்லாம் போட்டு தான் தண்ணியில் வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கிரேவி நல்லா ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவியோட பச்சை வாசனையெல்லாம் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ வதக்கிட்டு இதில் காளான நம்ம 1 பை 1 சேர்த்துக்க வேண்டியது. தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த காளான் தண்ணி விடும். நம்ம சிக்கன் எப்படி நம்மளுக்கு செய்யும்போது தண்ணி விடுமோ அதே மாதிரி காளான்லேருந்து தண்ணி வரும். ஒரு நிமிஷம் ஒரு சொட்டு கூட தண்ணி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஊற்றாதீங்க. நம்ம இப்போ கிரேவிக்காக கொஞ்சோண்டு ஊற்றிருந்தோம்ல, அந்த கிரேவி பதத்துக்கே நம்மளுக்கு போதும். இப்போ அதுவே ஊற்றி இருக்கக்கூடாது. நான் வந்து அடுப்பில் ட்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அதுவுமே நம்ம ஊற்றாமல் இருந்திருந்தாலும் நல்லது. இப்போ பாருங்கள், இப்போ கிண்டும் போதே உங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. இப்போ இது இன்னும் வெந்து வரும்போது தண்ணி ஆகிடும். அப்புறம் தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் காளான்லாம் 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம், இந்த 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். சட்டுன்னு வெந்துடும் காளான் பண்ணிடலாம். அதனால் நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா அந்த தண்ணியை வற்ற வைக்கிறதுக்காகவே நம்ம வேக வைக்கிறது. இது வந்து நம்ம வந்து குழம்பு மாதிரி செய்யலை, கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் நான் இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு.
இன்னும் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி சத்து போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே போட்டுட்டு நம்ம நல்லா தண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம இதில் கடைசியில் கருவேப்பிலை மல்லித்தழை என்ன இருக்கோ நம்ம தூவி இறக்கிக்கலாம். இறக்க போயில இதில் வந்து காரம் செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வேளை காரம் பத்தாத மாதிரி இருந்தால் மிளகுத்தூள் போடுங்க. காரமே இருந்தால் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டாலுமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். மிளகுத்தூளோட காரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, தொண்டைக்கு ரொம்ப நல்லது. இனிமேல் வர கிளைமேட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. குக்கர் விசில் வந்து 2 விசில் தாங்க வச்சுட்டு எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டே பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. அடி பிடிக்கல, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். வீட்டு சாப்பாடு ரைஸ் தான். முந்திரி பருப்பை வறுத்த முன்னாடியே இதிலேயே நம்ம சேர்த்துட்டோம்ல, அவ்வளோதாங்க. நல்லா பொழுன்னு இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம காளான் கிரேவியோடு நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கே ஒரு வேலை இருக்குது, நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம், சட்டுன்னு செஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னாலும், இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்த உடனே நம்ம செஞ்சு நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப வர்றப்போ ஒரு காளான் மட்டும் வாங்கிட்டு வந்தோம்னா சட்டுன்னு இந்த நெய் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டு அரிசியை வச்சு சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு நெய் சாதமும் இப்படி ஒரு காளான் கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னா தேவைப்பட்டால் ஒரு முட்டை கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.